பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வாசித்த அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 292ஆம் பக்கம் சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. 23ஆம் தேதி கரெக்டா 23ஆம் தேதி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. நாம் சேர்ந்து வாசிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். சொல்லிட்டு நான் எங்க சொன்னேன்னு சொல்றது மனுஷனுடைய இயல்பு. புரியுதா? ஆனா ஆண்டவர் ஒருபோது தம்மைத்தாம் என்ன செய்ய மாட்டார். சொல்லலன்னு சொல்ல மாட்டார். தம்மைத்தாம் என்ன செய்ய மாட்டார். மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மைக்கு என்ன சொல்ற ஒரு லெவல் எப்படின்னா நம்மை விட, அதான் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் சேர்ந்து வாசிங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய உண்மையை பார்க்கிலும், வாய்த்தர சொல்லுங்க, நம்முடைய உண்மையை பார்க்கிலும் அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? புலம்பல்ல அப்படிதான் போடும். உம்முடைய உண்மை, வாய்த்தர சொல்லுங்க, 3:23 உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தீத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கும். அவர் யார் தெரியுமா? பொய்யுரையாத தேவன். வாய்த்தர சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன். இப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். புரியுதா? எப்பவுமே ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா எப்படி இருப்பார் சொல்ற? புரியுதா இல்லையா? உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்வாரு. அப்ப நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்து பாருங்க. நிச்சயமா சீக்கிரமா நீங்க நினைக்கிறதுக்கு மேல, எதிர்பார்க்கிறதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஏன்னா எல்லாமே உண்மைதான். புரியுதா? உண்மை உள்ள மனுஷன் சொல்லுங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த 5 தாலந்து 2 தாலந்து வாங்கினவனே ஆண்டவர் என்ன செய்யறார்? வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்து மேல ஒன்னு என்ன செய்வேன்? அதிகாரியா வைப்போம். உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அதுக்காக நீங்க எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பா அப்படி சொல்ல வரல. நான் அநேக காரியங்கள்ல நம்ம பொருத்தனை பண்றோம். உண்மை உடன்படிக்கையெல்லாம் பார்க்க போறோம். ஒரு சில நேரத்துல உங்களால் அதை செய்ய நிறைவேற்ற முடியலனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என்ன செய்ய மாட்டாராம்? தவற மாட்டார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா எவ்வளவு நல்லா இருப்பார் இல்ல? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அவர் யாரா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யறார். உலகத்துல இருக்க எத்தனை கோடி மக்களுக்கும் நன்மை செய்யறார். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். எல்லாரும் உயிரோடு காப்பாத்துறார். ஆண்டவர் தான் செய்யறார். அப்ப நன்றி அறியாதவர்களுக்கு நல்லா செஞ்சா நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ள மக்களா தான் எவ்வளவு செய்வார். அப்படி பார்க்கணும் நீங்க. புரியுதா? உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்னா, நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா எவ்வளவு அதிகமா கர்த்தர் நமக்கு செய்வார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? மறுதலிக்க மாட்டார். ரொம்ப நேரம் இல்லாதால சுருக்கமா 5 காரியம், ஆனாலும் 5 காரியம் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா எதுலாம் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய உண்மை எப்படி வெளிப்படுது? 5 காரியம் ரொம்ப ஷார்ட்டா பார்த்து முடிப்போம். முதல்ல வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யார் ஒருத்தர் வாசிங்க? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. நல்ல கவனிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கைகளை வைத்து சொல்லுங்க, அழைத்தவர். வாய்த்தவர் சொல்லுங்க, நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, என்னை அழைத்தவர் சொல்லுங்க உண்மை உள்ளவர், கடைசி வரை நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் சொல்லுங்க நல்லா, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நடத்துவார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அங்க பாத்தீங்கன்னா அந்த எதுக்கு அழைக்கிறாரா?
பரிசுத்தமா வாழ்வதற்கு, அவரோடு கூட ஐக்கியமா வாழ்வதற்கு அழைத்தார். 1 கொரிந்தியர்ல அந்த பாத்தீங்கன்னா 2-3 வசனம் வாசிக்கணும். 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். அப்போ ஆண்டவர் அழைத்தார், சொல்லுங்க, பரிசுத்தமாக்கினார். நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அத போல அழைத்தார், பரிசுத்தமாக்கிட்டார். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாரு, பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அதுல போட்டு பாருங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இன்னும் அந்த ஃபுல் ஸ்டேஜுக்கு வரலன்னா உங்க அழைப்பு எதுக்கு? அவரை போல நீங்க மாறுவதற்காக கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எழுதுறார். புரியுதா? அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருப்பதற்கு அவர் என்ன செய்யறாரா, 24 அதுல 1:24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் நல்லா கவனிங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் பலன் தரார். நல்ல சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்க, அவர் யாரா? அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? தேவ பலனும், சொல்லுங்க, தேவ ஞானமா இருந்து அந்த அழைப்பிலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர், வாய்த்தவர் சொல்லுங்க திருப்பி, அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் சொல்லுவேன், எங்கெங்கோ போயிட்டு இருந்தோம், தெய்வத்தை தேடி எத்தனையோ ஊர்களுக்கு போனேன். ஆனா கர்த்தர் என்ன பேர் சொல்லி அழைத்தார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார். எல்லாத்தையும் விட்டு நீ என்ன செய், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்ற ஆதியாகமத்துல. ஆனா அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஸ்தேவான் மூலமா ஆண்டவர் பேசும்போது அவனை அழைத்து கொண்டு வந்தாராம். வா என்று அழைத்தார். அப்போ உங்களை ஆண்டவர் அழைக்கிறார், இந்த இடத்துக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன், அழைத்து கொண்டு போவேன். அந்த வசனம் யாரோ ஒருத்தர் வாசிங்க, அப்பதான் புரியும். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். நீங்க கவனிங்க, அது வேற அந்நிய தேசத்துல இருக்கும்போது உன் தேசத்தை 3ஆம் வசனத்துல உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்றார். அப்ப நல்லா கவனிங்க, அழைத்தவர் சொல்லுங்க, இங்க நின்னுட்டு அங்க போன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுங்க, உங்களை எங்க போ சொல்றாரோ அங்க இருந்துகிட்டு நான் அங்க இருக்கிறேன், நீ என்கிட்ட வா. எத்தனை பேர் புரியுது? போன்னு சொல்றது வேற, வான்னு சொல்றது வேற. போன்னா நான் இங்க இருப்பேன், நீ போயிட்டு வா அப்படின்னு. ஆனா அங்க இருந்துகிட்டு நான் இங்க இருக்கிறேன், நீ என்ன செய், வா. அப்போ உங்களை எந்த இடத்துக்கு எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வா என்று அழைத்தார். அந்த 4ஆம் வசனத்துல பாருங்க, அந்த கடைசியில நேரம் இல்லாத இந்த இப்பொழுது நீ குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து, சொல்லுங்க, வாயை திறந்து என்ன செய்தாரா சொல்லுங்க, போன்னு சொல்லி அங்க நிக்கல. புரியுதா? அந்நிய தேசத்துல இருந்துகிட்டு நீ அந்த தேசத்துக்கு போன்னு சொல்லல, அங்க இருந்துகிட்டு வான்னாரு, கூடவே அழைத்து கொண்டு அந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை அந்த ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சொல்லுங்க சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை குறித்து நீங்க நல்லா உங்க சிந்தனைக்கே நான் விடுறேன். எதெல்லாம் சொல்லி உங்களை அழைத்தாரோ அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன செய்வார் சொல்லுங்க, நிச்சயமா நிறைவேற்றுவார். எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்க, பலன் தருவார். புரியுதா? ஐக்கியமா இருப்பதற்கு, அவரோடு கூட அவர் பிள்ளையா வாழ்வதற்கு நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். 2 வசனத்தை வாசித்து அடுத்ததுக்கு போயிடுவோம். நீங்க இப்போ வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனம். யாராவது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் டக்கு டக்குன்னு எடுத்துருங்க யாராவது, அப்புறமா கூட நீங்க நோட் பண்ணிக்க. 1 தெசலோனிக்கேயர் 5, 23, 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப நல்லா கவனிங்க, அழைத்த தேவன் அந்த அழைப்புல நிலைத்திருப்பதற்கும் கடைசி வரைக்கும் அந்த அழைப்பை நாம் காத்து கொள்வதற்கும் கர்த்தர் என்ன செய்வாராம் சொல்லுங்க, குற்றமற்றதா பரிசுத்தமா நம்மளை காத்து கொள்வார். பின்னால முடிக்கும்போது சொல்றாரு பாருங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கையில வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் போடும். புரியுதா? பரிசுத்தமாகும்படி அழைத்தார், ஐக்கியமா இருக்கும்படி அழைத்தார், அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம போய் பிரவேசிக்கும்படி அழைத்தார். அங்க போய் முடிக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருப்பார். எப்படி ஆபிரகாம கானானூர்ல குடியிருக்கும் போது அழைத்து எங்க கொண்டு போய் சேர்த்தாரு, கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்தது போல நீங்க எங்கெங்க இருந்தீங்க உங்களை அழைத்தார். கர்த்தர் அவங்க கூடவே கையை பிடிச்சி நடத்தி கொண்டு போவார், அவருடைய ராஜ்யத்திலே நம்ம அழைத்து கொண்டு போய் சேர்ப்பார். கைகளை மீது கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழைத்தவர் சொல்லுங்க உண்மை உள்ளவர். ஒன்னே ஒண்ணு, முழுசா உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா அவர் பார்த்துக்குவார். 2 தீமோத்தேயு 1:12 நான் அந்த பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை. புரியுதா? அப்ப நீங்க உங்க லைஃப, உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு பூர்ணமா நீங்க ஒப்பு கொடுத்தா, நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை சொல்லுங்க, அவர் அந்நாள் வரைக்கும் நடத்த அவருடைய வருகை பரியந்தம், இல்ல உங்க மரண பரியந்தம், இல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க போய் சேருகிற நாள் பரியந்தம் சொல்லுங்க, அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கையில வீட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்ன கொடுப்பார் சொல்லுங்க, பலன் தருவார். வழுவாதபடி காக்க வல்லவர், அவருடைய ராஜ்யத்திலே சொல்லுங்க நம்மளை மாசற்றலாய் கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவர். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2வது பாயிண்ட், அழைத்தவர் உண்மை உள்ளவர். 2வது அதே 1 கொரிந்தியர்ல 10:13 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், நல்லா கவனிங்க, வேற சோதனை உங்களுக்கு வர்றதில்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கும் இல்லாது எனக்கு தான் வருது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஏதாவது வந்து என்ன சொல்றீங்க, யாருக்கும் இல்லாது எனக்கு மாத்திரம் தான் வருது, நான் தான். புரியுதா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வர. அதான் அப்படி என்ன, நம்ம எல்லாரும் மனுஷன்றதால எல்லாருக்கும் வரதான் நமக்கு வருது. புரியுதா? அந்த அது மாத்திரம் இல்ல, தேவன் சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க, தேவன் யார் சொல்லுங்க, உண்மை உள்ளவர். வாயத்திறன் சொல்லுங்க. சோதனை நேரத்துல சொல்லணும், பாதிக்கப்படுகிற நேரத்துல சொல்லணும். இப்ப சொல்றது பெருசு இல்ல. புரியுதா? பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது இது சொல்லணும். என்ன சொல்லணும்? தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேல சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும். 3 விஷயம். புரியுதா? உண்மை உள்ள தேவன் அந்த சோதனை நேரத்தில் என்ன செய்யறாரா, திராணிக்கு மேல என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். லிமிட்டுக்கு மேல போக மாட்டார், போக விட மாட்டார். லிமிட்டுக்கு மேல போக விட மாட்டார். 2வது, சோதனையை தாங்கணும். புரியுதா? தாங்கிறதுக்கு சக்தி நமக்கு தேவன் தருவார். அதான் அந்த 1 கொரிந்தியர்ல திருப்பட்சம். புரியுதா? என்ன செய்வார்? பலன், தேவ பலனா இருக்கிறார். 3வது, அதுல இருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, உண்டாக்குவார். கையை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ உண்மை உள்ள தேவன் சொல்லுங்க, பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் நேரத்துல நம்மளை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கிறோம்ல, ஆக்சுவலா சோதிக்கப்படுகிறோம். எவனும் யாக்கோபுல சொல்றது, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவர் ஒரு நாள் ஒருவரை என்ன செய்யறது இல்ல, சோதிக்கிறது இல்ல. புரியுதா? ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்க சோதனையை சகித்தால் கர்த்தர் என்ன செய்வாராம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஜீவ கிரீடத்தை, கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப நல்லா கவனிங்க, அந்த லிமிட்டுக்கு மேல சோதனை என்ன செய்ய மாட்டார், அலோ பண்ண விட மாட்டார். புரியுதா? 2 வாரம் 3 வாரம் முன்னாடி நினைக்க ஒரு வார்த்தை வாசித்தோம். எத்தனை பேர் ஞாபகம்? யோபு 34 அதிகாரம்
34 அதிகாரம் 23 வசனம். யார் ஒருத்தர் வாசிங்க. யோபு 34:23. வாசிங்க. ஆயிரத்தில் ஒருவராக சமாசிக்கும் அந்த தூதனானவர் 34:23. மனுஷன் தேவனுடைய வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, சுமத்த மாட்டார். கைகள் குறித்து கத்துற நீங்க ஆண்டவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். நீங்க என்ன பண்றீங்க, ஆர்குமெண்ட் தான் பண்றீங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு தான் இது வரணுமா, வேற யாருக்கும் வரக்கூடாதா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்தா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, வாக்குவாதம் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார். புரியுதா? ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். புரியுதா? வாக்குவாதம் செய்யாதபடிக்கு மிஞ்சினதொன்றையும், புரியுதா? திருப்பி வாசிங்க. மிஞ்சினதொன் வழக்காடும்படி அவர் அவன் மேல் சொல்லுங்க, மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். இது யோபு வாழ்க்கையிலே அப்படிதான். பிசாசா அலோவ் பண்ணாரு. புரியுதா? ஆனாலும் எதுக்கு? அவன் பொன்னாக விலகு. அதான் சொல்றான். நம்ம சொல்ல மாட்டோம், இந்த சோதனையெல்லாம் நான் சகிப்பேன், இது முடிஞ்சவனா நான் எப்படி இருப்பேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? உங்களதான் பார்த்து கேட்குறேன். சொன்னீங்களா இதெல்லாம் வேணாம்பா சாமி நம்மளை விட்டுருங்க அப்படின்றீங்களா? யோபு என்ன சொல்றாரு? அவர் என்னை சோதித்த பின் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன். புரியுதா? எனக்கு தெரியல அந்த வழி. 23:10 எனக்கு தெரியல, நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்ப நான் அர்த்தம், இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது நமக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியாம நடக்காது? சொல்லுங்க வாய் திறந்து. யாருக்கு தெரியாம நடக்காது? அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. அவருக்கு தெரியும். அதெல்லாம் முடிந்த பிறகு நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க, பொன்னாக விலகு. அப்போ சோதனை எதுக்கு? புரியல. இப்ப சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டேங்க. சோதனை எதுக்கு? பொன்னாக விளங்குறதுக்கு தான் சோதனை. பொன்னாக விளங்குறதுக்கு தான் சோதனை. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பழைய நகையை எடுத்துட்டு புது நகை கொடுக்குறேன்றான். அவன் என்ன பண்றான், பழைய நகை அப்படியே எடுத்துவாங்கன்னா மொத்தம் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு அதுல எவ்வளவு கலந்துக்கு எல்லாம் வழுங்கி போனதுக்கு அப்புறம் கோல்டு, பியூர் கோல்டு. அப்ப அது எது சோதிக்குது? அக்னி சோதிக்குது. அத போல நமக்கு அநேக காரியங்கள் அக்னியை போல சோதனை வருது. ஆனா அது முடிந்த பிறகு நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க, பொன்னாக விளங்கும். கைகளை வைத்து கத்துற சோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ அந்த சோதனையோடு கூட என்ன செய்யறானா, லிமிட்டுக்கு மேல சோதி. அந்த யோபுக்கு திருப்பி வர 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்த்தா எல்லாத்தையும் விட்டார். சரி நீ அவனை என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ணிக்கோ, ட்ரையல் பார்த்துக்கோ அப்படின்றாரு. ஆனா என்ன, ஒரு லிமிட் 12ல சொல்றாரு, அவன் மேல மாத்திரம் கையை வைக்காத. லிமிட் இருக்கா? வீடு ஆஸ்தி எல்லாம் போச்சு, ஆனா யார் மேல கை வைக்காத, யோபு மேல கை வைக்காத. அதுக்கப்புறம் இன்னும் டெஸ்ட், அவனை தொட்டு பாருங்க, அவன் தூஷிக்கிறானா இல்லையா பாருங்கன்னா, அங்கே ஒரு லிமிட் வைக்கிறார். என்ன லிமிட் வைக்கிறாரு? அவன் உயிரக்க மேல கையை வைக்காது. பாருங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப 42 அதிகாரம் யோபு படிச்சிருக்கீங்க. ஆனாலும் அந்த லிமிட்டை தாண்டி ஆண்டவர் கொடுக்கல. புரியுதா? அப்போ அவன் ஜீவனை தப்ப விட்டு ஜீவன் மேல கை வைக்க உனக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. அப்போ எல்லா காரியத்திலையும் சொல்லுங்க, ஒரு லிமிட் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு நாள் சொல்லுங்க, திராணிக்கு மேல, இப்ப சொல்லுங்க வாய் திறந்து, திராணிக்கு மேல சோதிக்கப்பட எனக்கு என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையோடு கூட தாங்க பலன் தருவார். சொல்லுங்க வாய் திறந்து, தாங்க பலன் தருவார், தப்பிக்கொள்ள வழி செய்வார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ சோதிக்கப்படும் போது உண்மை உள்ளவரா இருக்கிறார். 3வது உபாகமம் 7ஆம் அதிகாரம், ரொம்ப சீக்கிரமா பார்த்து முடிச்சிரும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோதிக்கப்படுகிற நேரத்தில் உண்மையுள்ளவர். 3வது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படியா சொல்லுங்க, உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். வாய் திறந்து சொல்லுங்க, உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். எத்தனை தலைமுறைக்கா சொல்லுங்க? 1000 தலைமுறைக்கு. நம்மலாம் 1000 தலைமுறையில யாருன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா மனிதன் ஆதாம் அந்த
சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் இன்னும் 1000 தலைமுறை வரல. புரியுது? ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? 1000 தலைமுறைகளுக்கும் உடன்படிக்கை காக்கிற வாயத்திர சொல்லுங்களேன், உண்மை உள்ள தேவன். கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே நிறைவேற்றும். யாக்கோபு தாய் தகப்பனை விட்டு என்ன செய்யறாரு? சீரியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போறாரு. அங்க பார்த்தா நடுவழியில இருட்டாயிடுச்சு. ஒரு கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? நித்திரை பண்றாரு. ஆதியாகமம் 28 அதிகாரத்தை நீங்க அப்புறம் எடுத்து படிச்சுப்பாரு. நித்திரை பண்ணும்போது ஒரு தரிசனம். கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அங்க வானத்துக்கு இவன் படுத்திருக்கிற இடத்துக்கும் நேரா எட்டுற மாதிரி ஒரு ஏணி. தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? இவங்கிட்ட இருந்து ஏறுறவங்களும் இறங்குறவங்களுமா இருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அது பெரிய ஒரு விஷயம். தரிசனம் எல்லாத்துக்கும் மேலிருந்து ஆண்டவர் பேசுறார். புரியுதா? நான் யாரு? உன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்குடைய தகப்பனுடைய உன் பிதாக்களுடைய தேவன். நீ படுத்திருக்கிற பூமியை என்ன செய்வேன்? யாரா எடுத்தீங்களா? அதை 28 அதிகாரம். நீ படுத்திருக்கிற பூமியை நான் என்ன செய்வேன்? உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பின்னால சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 15 சொல்றாரு அந்த உடன்படிக்கை என்ன? நான் உன்னோட இருந்து நீ போற, சொல்லுங்க வாய் திறந்து, போற இடத்துல எல்லாம் சொல்லுங்க, உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுதலை என்று யாக்கோபு கிட்ட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றார். புரியுதா? நான் உன் கூடவே போற இடத்துல எல்லாம் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு சொந்தமா தருவேன். நீ போற இடத்துல உன் கூட இருந்து பாதுகாத்து உன்னை பெருக செய்து திருப்பி இதே இடத்துக்கு என்ன செய்வேன்? உன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வர பண்ணுகிற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். சொல்லுங்க, சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, கைவிட மாட்டேன். இது யாருடைய பார்ட்டு? தேவன் பண்ண, யாக்கோபோடு பண்ண தேவனுடைய பார்ட்டு. இப்போ உடனே யாக்கோபு தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்றான். அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ள தேவன். அதனால சொல்ற, இப்போ என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தேவன் அவர் சொன்ன மாதிரி என் கூடவே இருந்து போகிற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு அவர் சொன்ன மாதிரி திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவன். அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா உடன்படிக்கை, கவனன்ட். அவர் உடன்படிக்கை பண்றாரு. யாக்கோபு உடன்படிக்கை, நீ சொன்ன மாதிரியே என்ன எல்லா வழியிலும் காத்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்து வரப்பண்ணா நீங்க தான் என் தேவன். நான் என்ன செய்வேன்? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தரை பண்ணி கொண்டார். இப்ப 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை வழியில தான் காத்தி உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பேன். புரியுதா? இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் சொந்தமா தருவேன். அது தேவன் சொன்னது. யாக்கோபு சொல்றாரு, நீங்க இப்படியே செஞ்சா நீங்க தான் என்னுடைய தேவன். எனக்கு கொடுக்கிற எல்லா வருமானத்துல என்ன செய்வேன்? தசமபாகம் கொடுப்பேன். இப்ப நல்லா கவனிங்க, யாக்கோபோடு பண்ணாரு உடன்படிக்கை, என்கிட்ட பண்ணாரா? சொல்லுங்க. எத்தனை பேர் ஞானசானம்? எல்லாருமே ஞானசானம் எடுத்தவங்க தானே? உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்க? ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரா ஒரு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துங்க, சொல்லு. என்ன வசனம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யார் ஒருத்தர் வாசிங்க. அதற்கு ஒப்பான ஞானஸ்நானமானது. நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒவ்வொருவரும் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றோம். என்ன உடன்படிக்கை? அது மாம்ச அழுக்கை நீக்குகிற ஸ்நானம் அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறப்ப ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம்? தேவனோடு உடன்படிக்கை பண்றோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அது அழகா அதுக்கு முன்னாடி கிளீனா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா ஞானஸ்நானம் கொடுத்துரும். நீங்க என்ன செய்யுங்க? உடன்படிக்கை பண்றீங்க.
அவர் அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? அவர் காப்பார். ஆனா நீங்களும் என்ன செய்யணும்? அவர் சொன்னபடி, ஆண்டவரே இன்னைக்கு வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிற, உங்க வருகை பரிந்து உமக்காக நான் வாழ்வேன், உங்க பிள்ளையா வாழ்வேன், பரிசுத்தமா வாழ்வேன், சாட்சியா வாழ்வேன் என்ன செய்யணும்? நீங்க உடன்படிக்கை பண்ணணும். புரியுதா? ரெண்டு காரியம் ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னாதான் அந்த அக்ரிமெண்ட், அதான் கவனன்ட், அதான் உடன்படிக்கை. புரியுதா? அந்த உடன்படிக்கையை அவர் காக்கிறது எவ்வளவு வருஷம் காக்கிறாரா சொல்லுங்க? 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கை காக்கிற வாய்த்தல் சொல்லுங்களேன். உண்மை உள்ளவர். சொன்ன மாதிரி செஞ்சாரா? யாக்கோபு போறாரு, ஷார்ட்டா சொல்ற வசனம் நிறைய. புரியுதா? அங்க பார்த்தா லாபான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணாமா, இவன் ஆசைப்பட்ட பொண்ணு ஒண்ணு, கடைசியில் லேயால கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா சரி அப்படி ஏதோ போச்சு, பெருகுச்சு. பெருகணும்னு சம்பளத்துல ஏமாத்துறான். எத்தனை தடவை? 10 தடவை ஏமாத்துறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன மாதிரி உன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போன்றாரு. புறட்டு விட மாட்டான். எப்படி நீ எல்லாத்தையும் புடுங்கிட்டு போற அப்படின்ட்டு பின்தொடர்ந்து வரும்போது லாபான கனவுல தோன்றி ஆண்டவர் எச்சரிக்கிறார், யாக்கோப ஒண்ணும் பண்ணாத. புரியுதா? அவனோட என்னதான் பேசணும் சொல்லுங்க? நன்மையே அன்றி தீமை ஒண்ணு பேசாது. அப்படின்னா அர்த்தம், தீமை பேச கூட விட மாட்டேன்றவரு தீமை செய்ய விடுவாரா? வாயத்தில் சொல்லுங்க. உடன்படிக்கை காக்கிற சொல்லுங்க உண்மை உள்ள தேவன். அதுக்கப்புறம் புறப்பட்டு வர வழியில இவனுக்கு பழைய வாழ்க்கை பயம் வரும். அண்டகாரம் ஒருத்தன் இருக்கான், ஏசா. எங்க அப்பா கண்ணை மூடும் போது நான் உன்னை பழிக்கு பழி வாங்க வேண்டான்ற. அவனை திரும்பி போகும்போது இவருக்கு ஒரு பயம் வருது. ஏசா என்ன பண்றது? சரி என்னமோ இதா வெகு இதெல்லாம் கொடுத்து செட்ரைட் ஆகிறார். இதை விட பெருசு என்னன்னா, நல்லா கவனிங்க, அதே ஏசா ஆதியாகமம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம் 15ஆம் வசனத்துல, நான் உனக்கு ஆதரவாக, உனக்கு உதவியாக, உனக்கு சப்போர்ட்டா எங்க ஆளுங்களை 33:15 என் ஆட்களை உனக்கு உதவியா நிறுத்திட்டு போவான்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவன் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை. அதே போல ஏகமா என்ன பண்றாங்க? அந்த தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வராங்க. தேவன் சொன்ன உடன்படிக்கை என்ன? சமாதானமா உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேன். 37ஆம் அதிகாரம் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. தகப்பன் இருந்த அந்த கானான் தேசத்துல யாக்கோபு குடியிருந்தான். புரியுதா? சொன்ன வார்த்தைப்படி யாக்கோபுக்கு அந்த உடன்படிக்கை காத்த தேவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த உடன்படிக்கையை சொல்லுங்க நிச்சயமா நிறைவேற்ற வல்லவர். காரணம் என்ன தெரியுமா? 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கை காக்கிற சொல்லுங்க வாய் திறந்து உண்மை உள்ளது. எத்தனை பார்த்தோம்? அழைத்தவர் உண்மை உள்ளவர். 2வது சோதிக்கப்படுகிற நேரத்துல உண்மை உள்ளவர். 3வது சொல்லுங்க உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ளவர். 4வது எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. 10:23 அல்லாமலும் நம்முடைய அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சொல்லி காட்டுறாரு ஆண்டவர். புரியுதா? அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உங்களுக்கு சொல்லும் போது சபையில சொல்றாரு, நீங்க பைபிள் படிக்கும் போது சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆராதனை நேரத்துல சொல்றாரு, பாடும்போது சொல்றாரு. புரியுதா? இப்ப பாருங்க, நான் இதெல்லாம் 23ஆம் தேதியே ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு. நான் நிறைய நோட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நேற்று உட்காந்து நோட் பண்ணதெல்லாம் கோர்வையா ரெகுலரா கரெக்டா உட்காந்து வரிசையா எழுதணும், எழுதி முடிச்சிட்டேன். நேத்தே காலையில கிளம்போதும் திருப்பி ரிவைஸ் கரெக்டா நம்ம எப்படி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் உள்ள ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் யார் அந்த பேர் கொடுத்துடுறேன். டிவியில ஒரு என்னது நம்ம காலையில ஒரு இது ஓடுது செய்தி. அவர் சொல்றாரு, நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கு. புரியுது? அப்ப நல்லா கவனிங்க. தேவன் சொன்னதை என்ன செய்யறாரு சொல்லுங்க? உறுதிப்படுத்தணும். அத போல நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க அறிக்கை பண்ணி உறுதிப்படுத்தணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன்னு எனக்கு என்ன செஞ்சீங்களே சொல்லுங்க? வாக்குத்தத்தம் செய்தீங்களே.
புரியுதா? அந்நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க. சீக்கிரத்துல நிச்சயமா அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில என்ன செய்வார் சொல்லுங்க, நிறைவேற்றுள்ள ஒரு பாட்டு. காலங்கள் கடந்ததோ, அடுத்தது என்னது, தாமதமானதோ. வாக்கு தத்தங்கள் வாழ்விலே தொலையாது. தொலைஞ்ச மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நிச்சயமா வாக்கு தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். காரணம் சொல்லுங்க, அவர் உண்மைகள். ஆபத்துக்குள்ள அருமையான ஒரு வார்த்தை. தரிசனம் என்ன செய்யாது, ஒரு நாள் போய் சொல்லாது. தாமதமானாலும் அது நிச்சயமா என்ன செய்ய சொல்லுங்க, நீங்க காத்துருங்க, நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயமா நிறைவேறும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனுக்கு வாக்கினால் உரைத்தார், கைகளினால் கரங்களினால் நிறைவேறும். அப்போ உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் சொல்லுங்க, கர்த்தர் வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் செய்து முடிப்பார். கைகளை வைத்து சூத்திரம் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அட்வொகேட்டுடைய வேலை என்ன தெரியுமா சொல்லுங்க? ஒரு கட்சிக்காரர் அவர் என்ன பண்ணார் தெரியல, ஆனா அந்த கட்சிக்காரங்க என்ன வாதாடுறாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவர் அதெல்லாம் செஞ்சிருக்க சான்ஸே இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த இந்தியன் பீனல் கோட் EPCO, புரியுதா, இந்த சட்டத்துல இத்தனாவது பிரிவில் இத்தனாவது இதுல இப்படி இருக்குது, அதன்படி இவர் என்ன செஞ்சிருக்க, விடுதலை பண்ணிடுங்க. இதை போலதான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த, சொல்லுங்க வாயை திறந்து, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சொல்லுங்க, வாக்கு தத்தம். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தில் நீங்க எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லி இருக்கிறீங்க, நீங்க சொன்னதை என்ன செய்யுங்க, நிச்சயமா நிறைவேற்றுங்க. காரணம், வாக்கு தத்துவம் பண்ணினவர் சொல்லுங்க உண்மையோட. அது எப்ப சீக்கிரம் நிறைவேறும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி அறிக்கை பண்ண, வாயத்தை சொல்லுங்க, நம்பிக்கை. வாயை திறக்க மாட்டேங்க சொல்லுங்கள, நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா நிறைவேறும். ஒரு அம்மா அப்படிதான் நம்பிக்கை அறிக்கை பண்ணாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் வாங்க, எபிரேயர் 11:11 வாசிங்க. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தார். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்ப பிள்ளை பிறக்கும்போது சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. இங்க இருக்கிற யாருக்குமே இல்ல, புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, 90 வயசு சாரா, 100 வயசு ஆபிரகாம். பிள்ளை பிறக்க காரணம், அவங்க வாக்கு தத்தத்தை நம்பினாங்க. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அதனால பலன் அடைந்தார். கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நம்பணும், அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சொன்ன பிறகு அவர் மாற்றவே மாட்டார். பொய் சொல்லவோ, நல்ல பாட்டுல, பொய் சொல்லவோ அவர் மனிதன் அல்லவே, மனம் மாறவோ மனு புத்திரன் அல்லவே. பொய் சொல்ல மனுஷனா? இதை யார் சொல்றது? பிழையா ஒரு குறி சொல்றான். அவன் கிளம்புறது எதுக்கு? சபிக்க கிளம்புறான். நல்லா பொண்ணு வெள்ளியும் தர போய் பாலாக் என்கிற ராஜா, மோவாப் ராஜா, பிழையாமட்ட சொல்லி பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் தரேன், அவனை போய் சபிச்சிரு. அப்போ இவன் தங்கி இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, என்னடா வந்த? இத போல பாலாக் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு, நீ அவங்க கூட போவாத, அவனை சபிக்காத. ஏன்னா அங்க சொல்றாரு, என்ன வசனம் நோட் பண்ணீங்க, என்ன அவங்க 22:12, அவர்கள் நீ அவர்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. காரணம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது யார் கொடுத்த வாக்குத்தத்தம்? முதல் ஆபிரகாம் பார்த்தமே, அழைக்கும் போது சொன்னாரே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் சந்ததியை பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஒருத்தன் தூஷிக்க வரான், சபிக்க வரான். ஆண்டவர் இடம் கொடுத்தார சொல்லுங்க, இடம் கொடுக்க. காரணம், அவர் சொல்றாரு, அவங்களை முன்னால சபிக்க முடியாது. அவர்கள் சொல்லுங்க, சொன்னது ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், யார் வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இவன் மனசு மாதிரி கிளம்பி போலாம். போகும்போது அவர் கோபம் வந்துதான்,
22ஆம் வசனம், அதிலேயே 22 நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அவர் என்ன செய்யறான், அவனுக்கு கோபம் வந்து எதிர பட்டயத்தை உருவிட்டு வராரு. நல்லா கவனிங்க, உங்க ஆசீர்வாதத்தை யாரால என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, மாற்ற முடியாது. அதை மீறி யாராவது கிளம்புனா நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புரியுதா? அப்பதான் அவர் கண்ணை திறந்து ஆண்டவர் பேச வைக்கிறார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாறவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். அருமையான வார்த்தை. அவர் யாக்கோபில என்ன பண்றதுல, குற்றம் பார்க்கிறதுல. இதான் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான், எல்லாம் சொன்னாலும் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டு நீ அப்படி பண்ணல, ஆனால் தான் நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, குற்றம் பார்க்கிறது இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான சொல்லுங்க குறி சொல், மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வது இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கைகளை வீட்டு கத்தரும். இதெல்லாம் யாரு சபிக்க வந்தவன் மூலமா ஆண்டவர் பேசி ஆசீர்வதிக்க வச்சு. அதனால கவனிங்க, சொன்ன வார்த்தைகளை நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, நிறைவேற்றுவார். காரணம், வாக்குத்தத்தம் செய்தவர். வாய்த்திற்கு அறிக்கை செய்யுங்க, உண்மை உள்ளவர். கடைசியா 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். கையில வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ திருப்பி என்ன வந்திருக்குதா, கொரோனா வந்திருக்குதுன்றாங்க. ஆனால பெரிய பாதிப்பு இல்லைன்றாங்க. இருந்தாலும் நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நம்மளை காத்த தேவன் தீமையிலிருந்து காப்பார். காரணம் வாய்த்திரு சொல்லுங்க, கர்த்தரோ. சொல்ல மாட்டீங்களே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், தீமையிலிருந்து நம்மளை விலக்கி என்ன செய்வார். பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டே இருந்தார். 2020, 21, 22 கிட்டத்தட்ட 21 தான் ஜாஸ்தி. புரியுதா? ஆனாலும் நம்மளை இதுவரைக்கும் உயிரோட காத்த கர்த்தர் எல்லா தீமைக்கும் வாயத்தில் சொல்லுங்களேன், எல்லா உண்மை உள்ள தெய்வம் சொல்லுங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி என்ன செய்வார், காப்பார். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியாவுக்கு சொல்றாரு, பவுலுக்கும் சொல்றாரு, ஒருவன் உனக்கு முன்பா என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். கைகளை வைத்து கர்த்தர் சொல்றாங்க. பவுல் சொல்றார், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, ஆனா கர்த்தரோ என்னோடு கூட இருந்து எல்லா தீமையிலிருந்து என்ன செய்தார் சொல்லுங்க, என்னை காத்து கொண்டார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். உண்மை உள்ள தேவன் சொல்லுங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் எல்லா தீமையிலிருந்து சொல்லுங்க விலக்கி காப்பார். 121ஆம் சங்கீதத்துல அந்த அருமையான வார்த்தை, கர்த்தர் எல்லா தீமைக்கும் உன்னை என்ன செய்வார், விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர் என்ன செய்வது சொல்லுங்க, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, போக்கே வரத்தை காப்பார், அவருடைய ஆத்துமாவை காப்பார். கையில வீட்டு சூத்திரம் பண்ணுமா, 5 காரியம் சொல்லுங்க, வரிசையா சொல்லிட்டே இருக்கணும் இந்த மாசம் முழுசும். கர்த்தரோ உண்மை உள்ளவர், என்ன செய்வார் சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைப்பை நிறைவேற்றி அவர் ராஜ்யத்தில் போற வரைக்கும் காப்பார். 2வது சொல்லுங்க, சோதிக்கப்படுகிற நேரத்தில் உண்மை உள்ளவரா இருந்து திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், தப்பிக்கொள்ள உதவி செய்வார். 3வது சொல்லுங்க சொல்லுங்க, உடன்படிக்கை காக்கிறவர், உண்மை உள்ளவர், என்ன செய்வார், இரக்கம் செய்வார். 4வது வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர், என்ன செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். 5வது உண்மை உள்ள தேவன், எல்லா தீமைக்கு தீமையான மனிதர்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை காப்பார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. அதற்கு பிறகு நம்ம காணிக்கைகளை செலுத்தும், திருவிருந்துக்கு அப்புறம் போவோம். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா. தேவன் சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க. 2வது சொல்லுங்க, சோதிக்கப்படுகிற நேரத்தில் உண்மை உள்ள தேவன், பலன் கொடுத்து தப்பிக்கொள்ள வழி செய்வார். 3வது சொல்லுங்க, உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு காப்பாற்ற உண்மை உள்ள தேவன், வாக்குத்தத்தம் செய்தவர், உடன்படிக்கை அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்ற உண்மை உள்ளவர்,
எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிற தேவன். கரங்கள் உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை அழைத்தவர் பரம ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேருகிற வரைக்கும் வழுவாதபடி எங்களை காக்க உண்மை உள்ள தேவன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறோம். சோதிக்கப்படுகிற நேரத்துல தூர நின்று வேடிக்கை பார்க்காம எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழிகளை செய்கிற உண்மையுள்ள தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம். நாங்கள் உண்மை பின்பற்றி உடைய வார்த்தைப்படி நடக்கும் போது எங்களுக்கு மாத்திரமல்ல 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். வாக்குத்தத்தம் செய்தவர், அதை நிறைவேற்ற வல்லவர். நீர் உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காப்பீர். வார்த்தையின்படிய ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தரை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.